प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। एवं ज्ञात्वा कृतं कर्म पूर्वैरपि मुमुक्षुभिः कुरु कर्मैव तस्मात् त्वं पूर्वैः पूर्वतरं कृतम्. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஞான கர்ம சந்நியாசத்தை உபதேசிக்க தொடங்கியிருக்கார். கர்மத்தை பண்ணினாலும் கர்மத்தை ஆத்மா பண்றதில்லை, உடம்பு மனசுல பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யந்தான், நிழல் உணர்வு தான் கர்மத்தை பண்ணுகிறது. நிஜ உணர்வாகிய ஆத்மா கர்மம் பண்றதில்லை அப்படிங்கிற ஞானத்தோட பண்ணணுங்கிற கருத்தை சொல்ல தொடங்கியிருக்கார். கடைசியா பார்த்தோம், பகவான் சொன்னார், கர்மங்கள் என்ன ஒட்டுறதில்லை, ஏன்னா கர்ம விஷயத்துல எனக்கு ஆசை கிடையாது அப்படின்னு என்னை பத்தி எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவனும் கர்மத்தோட ஒட்டிக்கிறதில்லை, கர்மத்தால பாதிக்கப்படுறதில்லை. செயல் புரிவதாலோ செயலின் பலன்களை அனுபவிப்பதாலோ பாதிக்கப்படுவது கிடையாது. அதை சொன்னவர் இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஏவம் இவ்வாறு, ஞாத்வா அறிந்து, பூர்வைரபி முமுக்ஷுபிகி கர்ம கிருதம், இதை இப்படி தெரிந்து கொண்டு முன்பு இருந்த முமுக்ஷுக்கள், மோட்சத்தை விரும்பிய ராஜரிஷிகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கான்டெக்ட்ல அரசர்களாகவும் இருந்து ஞானிகளாகவும் வாழ்ந்தவர்களை பற்றி தான் அதிகமாக பகவான் பேசுறார். இது ஞான கர்ம சந்நியாசம். அறிவால செயலை துறக்கிறது, செயலின் பலனை துறக்கிறது அப்படிங்கிறதான் இங்க பொருள். எனவே பூர்வைரபி முமுக்ஷுபிகி, முன்பு இருந்த மோட்சத்தை விரும்பிய பெரியோர்களும், ஏவம் ஞாத்வா இந்த உண்மையை அறிந்து, அதாவது ஆத்மா அகர்த்தா அனாத்மாவாகிய உடம்பு மனசு இந்த நிழல் உணர்வு, இது பேரு நம்ம பிரதிபிம்ப சைத்தன்யம் சிதாபாசன் அப்படின்னு சொல்லுகிறோம், இது அத்வைத சித்தாந்தப்படி. ஆகவே இதுதான் பூர்வைரப்பி முமுக்ஷுபிகி கர்ம கிருத்தம். ஏவம் ஞாத்வா கிருத்தம் கர்ம, அதை மாற்றி போடணும், கர்ம கிருத்தம், அவர்களும் செயல்களை செய்தார்கள். முன்பு இருந்த முமுக்ஷுக்களும் இந்த உண்மையை இவ்வாறு அறிந்து செயல்களை புரிந்தார்கள். ஏவம் ஞாத்வா கிருத்தம் கர்ம பூர்வைரப்பி முமுக்ஷுபிகி, முன்பு இருந்த முமுக்ஷுக்களும் இதைத்தான் அறிந்து கொண்டு இவ்வாறு செயல் புரிந்தார்கள். ஆகையினால் நீ என்ன பண்ணணும் அர்ஜுனா, துவம் பூர்வைஹி பூர்வதரம் கிருத்தம் கர்மயேவ குரு, முன்பு பெரியோர்கள் எப்படி செயல் புரிந்தார்களோ, எத்தகைய மனோபாவனையோடு செயல் புரிந்தார்களோ, எந்த ஒரு ஞானத்தோடு செயல் புரிந்தார்களோ, அந்த அறிவுபூர்வமான ஞானபூர்வகமான செயலை நீயும் செய்வாயாக. குரு கர்மைவ தஸ்மாத் துவம், துவம்னா நீன்னு அர்த்தம், கர்மயேவ குருன்னா செயலைத்தான் செய்ய வேண்டும், அதாவது செயலை நீ துறக்கக்கூடாதுன்னு அர்த்தம். தஸ்மாத், தஸ்மாத்னா எனவே, துவம் நீ, கர்மயேவ குரு நீ செயலைத்தான் செய்ய வேண்டும். பூர்வைஹி பூர்வதரம் கிருதம் கர்மயேவ குரு, உன்னுடைய முன்னோர்கள் எப்படி எந்த செயலை எந்த ஞானத்தோடு செய்தார்களோ அந்த ஞானத்தோடு அந்த செயலையே நீ செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்ம எந்த செயலை செஞ்சாலும் சரி இந்த ஞானத்தோட செய்யணும்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த காலத்துல ஒரு க்ஷத்ரியனுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், தேவைப்பட்டா யுத்தம் பண்ணணும், அவங்க என்ன செஞ்சார்களோ அதையே நீ செய், அவங்க என்ன ஞானத்தோட செய்தார்களோ அதையே செய் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்க உபதேசம் பண்ணியிருக்கார். இந்த காலத்தில் நம்முடைய தொழில்கள் மாறினாலும் இந்த ஞானத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஆத்மா உண்மையில் நான் செயல் புரியாதவன், இந்த உடலும் மனமும் என்னுடைய நிழல் உணர்வால் செயல் புரிகின்றது, அதற்கு நான் மேலெழுந்த வாரியான பொறுப்பாக இருக்கிறேன், உண்மையான பொறுப்பு உடல் மனம் இவைகளை சேர்ந்தது என்ற ஒரு ஞானத்தோடு செயல் புரிய வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத் த்வம் பூர்வைஹ் பூர்வதரம் கிருதம். எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்